டைட்டில் பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் ஃபேப்ரிகேஷன் ஆஃப் போர்ட் பேஸ்ட் சென்சார் டிடெக்ஷன் இன் ஐஓடி பேஸ்டு. அதில் வந்து இப்போ ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் பற்றி பேசுகிறோம். அதில் வந்து நான் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் இயர்லி டு த நெஸ்ட் ப்ரோ. இந்த நான் ஆட்டோமேட்டிக்காக மெஷர் பண்ணி அந்த அலாரம் சவுண்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் த்ரூ த ரிமைன் அன்நோட்டிஸ் அன்ஃபெயிலியர் அக்யூஸ். அந்த அன்ஃபெயிலியர் மேன்மால போய் பார்த்துட்டு வர முடியாது. அதனால் ஒரு மிஷின் படி சென்சார் படி அலர்ட் பண்ணி பேர்ட்ஸ் வந்து எதுவும் டேமேஜ் பண்ணாமல் ரிமூவ் பண்ணுவோம். லேக் ஆஃப் ரியல் டைம் வந்து அலர்ட் சிஸ்டம். அந்த அலர்ட் சிஸ்டம் மூலியமாக தான் நாம் வந்து அதை கண்டுபிடிக்க முடியும். அது இதாகுதுன்ட்டு அப்ஜெக்டிவ்ஸில் வந்து டிசைன் ஆஃப் த சேஃப் கம்ஃபர்டபுள் ஆர்டிஃபிஷியல் போர்ட் நெஸ்ட்டு அதை ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு கிரியேட் ஸ்ட்ரக்சர் அண்டு நேச்சுரல் நெஸ்டிங் ஆஃப் த போர்டு அதை பண்ணிவிட்டு டு இரிகேட் த சென்சார் டெக்னாலஜி. அந்த சென்சார் யூஸ் பண்ணி தான் நம்ம இதில் பண்ணுறோம். இதில் வந்துட்டு பிஐஆர் மோஷன் சென்சார்னு ஒரு இது யூஸ் பண்ணுறோம். அப்புறம் பசரன் எல்இடி இண்டக்ஷன் யூஸ் பண்ணுறோம். கேமரா, அப்புறம் சோலார் பேனலு, அப்புறம் மைக்ரோ கண்ட்ரோலரு, பேட்ரி. இந்த மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் சிஸ்டம் காம்பனன்ட்ஸ் வச்சு சிஸ்டம் அலாட் பண்ணுவோம். அதில் வந்துட்டு மோஷன் சென்சார் வந்து அந்த போர்டு வந்து எந்த இதில் வருது அதை வந்து சென்சார் பண்ணி அலாட் பண்ணுறது தான் அதோட வேலை. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து டீம் வந்து ஒர்க்கிங் பிரின்சிபல் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து சென்சார் டேக் வந்து IRB யூஸ் பண்ணியிருக்காங்க லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறது. ரெண்டாவது சிக்னல் டிடெக்ஷன் வந்து பேர்ட்ஸ் வந்து நெஸ்ட்டாக ப்ரெஷர் டெம்பரேச்சர் மானிட்டர் பண்ணுறதுக்காக கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து சிக்னல் டேக் வந்து அர்டினோ போர்டு யூஸ் பண்ணி செக் பண்ணுறாங்க. ஐஓடி கம்யூனிகேஷன் டேட்டா வந்து ஒய்ஃபை மூலியமாக இதாகுது. அடுத்தது வந்து ஆல்ட்ரேஷன் அண்ட் சிக்னல் வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் பை மைக்ரோ மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இதோட காம்பனன்ட்ஸ் வந்து IRB மோட்டார் சென்சாரு, ப்ரெஷர் பட்டன், எல்இடி இல்யூமினேஷன், கேமரா, அப்புறம் வந்து சோலார் பேனலு, மைக்ரோ கண்ட்ரோலரு, பேட்டரி வந்து லித்தியம் யூஸ் பண்ணுறோம். இது வந்து நம்ம மெட்ராலஜி பற்றி எப்படி பண்ணுறோம்னா, இப்போ ஒரு சோலார் பேனல் இருக்குது. சோலார் பேனல் வந்து நமக்கு வந்து மேலே வந்து சோலார் மூலிமா நமக்கு பவர் எடுத்து பவரில் இருந்து நம்ம கேமரா ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் மூலமாக ஒரு கேமரா யூஸ் பண்ணி பேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து டிடெக்ட் பண்ண முடியும். அது எப்படின்னா, ஒரு கேமரா செட் பண்ணோம்னா அந்த கேமராவிலேருந்து நமக்கு மினிமம் ஒரு 200 மீட்டர் இல்லை 200 ஃபீட் வந்து நமக்கு கேமரா வந்து ரேஞ்ச் பண்ணிக்கும். அதுக்கு வந்து கவர் அப் பண்ணி அதுலேருந்து தான் நமக்கு டிடெக்ஷன் வரும். அது மைக்ரோ கண்ட்ரோல் என்ன ப்ராசஸ்னால், அதுலேருந்து சிப்பை எடுத்து சிப்லேருந்து அந்த நம்ம ஐஓடி பேஸ் வச்சு அதுலேருந்து நம்ம வந்து மொபைலுக்கு வந்து டிடெக்ஷன் கொடுக்குற மாதிரி தான் நம்ம இந்த மெத்தட் பண்ணியிருக்கோம். இதே வந்து நோட் எம்சி எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, அது வந்து பவர் வந்து ஜெனரேட்டர் கொடுத்து நம்ம அதில் வந்து பேட்டரி சப்ளை பண்ணும்போது தான் சோலார்லேருந்து கேமராலேருந்து நோட் எம்சிக்கு போய் அதுலேருந்து நமக்கு வந்து மொபைல் டிடெக்ஷன் வருது. இப்போ தான் மெத்தட். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இது தான் ஒரு மெத்தாலஜி. கன்க்ளூஷன் வந்து பிரசன்ட் சொல்லுவோம். இப்போ வந்து கன்க்ளூஷன் பார்க்க போகிறோம். இது வந்து ஐஓடி பேஸ் பண்ணி மெத்தடாலஜி இப்போ அக்யூரேட் ரியல் டைம் வேர்ட்ஸ் டிடெக்ட் பண்ணுறது. இது எதுக்குன்னா, ஒரு லேண்டுக்குள்ள வந்து ஒரு ஹியூமனோ ஒரு வேர்டு என்ட்ரு ஆகும்போது அது வந்து ரியல் டைம் டிடெக்ட் பண்ணி நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வேர்ட் கண்ட்ரிபியூட் எக்கோ மானிட்டரி சிஸ்டம். இது வந்து மானிட்டர் பண்ணி நமக்கு ரியல் டைம் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணுறதுனால நம்மளால் வந்து டேரெக்டாக போயிட்டு வர தேவையில்லை, நம்ம இதுலேயே ஆன் பண்ணிக்கலாம்.